ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிராண்ட் ட்ரக் எக்ஸ்பிரஸில் சென்னை கோல் நியூ டெல்லி போக போகிறோம். இந்த ட்ரெயின் நியூ டெல்லியும் போடு, ஆனால் நம்ம வரங்கல்லே இருக்க போகிறோம். இந்த ட்ரெயினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ப்ரைவேட் கேபினுக்கு லெஸ் இல்லை ஒரு ரீடிங் லேம்ப் இருக்குது. விண்டோ பெருசாக இருக்குது. அப்போது ட்ரே டேபிள் இருக்குது, உட்காந்து சாப்பிட்ருக்கு. நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏசினால ப்ரைஸ் வந்து 2500 ருபீஸ். இந்த சீட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. மிச்சம் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு இந்த செகண்ட் ஏசி அதில் கம்பேர் பண்ணால் இல்லை ஸ்டெப்ஸ் இருக்குது அங்கே மேலே அப்பர் இடத்துல போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வயசானவங்க கூட லேடரில் ஏறிக்கலாம், ஈஸியாக ஸ்டெப்ஸில் ஏறி போயிடலாம். மேலடா இல்லை சார்ஜிங் சாக்கெட்டுக்கு லைட்டுக்கெலாம் ஸ்விட்ச் இருக்குது. சென்னை எக்மூருக்கு கரெக்டாக ஷார்ப்பாக 5:45 கிளம்பிடுச்சு. கரெக்டாக எடுத்துட்டாங்க வண்டியை. ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. போகிறது கூட ஒரு சட்டமே கேட்காது, அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. ட்ரெயின் வந்து கொஞ்சம் நேரம் வெளியே போயிடும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஒருத்தவன் 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி வேலை போகிற 5 மினிட்ஸ் திரும்பி அது வந்து மெதுவாக ஆவரேஜ் ஸ்பீடு 70 to 80 போகுது. நைட்டுலாம் ரொம்ப அட்டகாசமாக போகுது. 98, 80, 90, 100 அப்படி ஆவரேஜ் ஸ்பீட் போகுது. Chai.
get enough. கம்மாமுக்கு ஒரு 20 நிமிஷம் ஏர்லியாக வந்துடுச்சு. 2:17. வரங்களுக்கு 3 நிமிஷம் சீக்கிரமாக வந்துடுச்சு. சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் 38 ஸ்டாப்ஸ் இருக்குது. அப்புறம் டைமிங்ஸ் இதுதான். Be kind to one another and don't give in to fear. That's all that I am asking for Christmas time this year. We've had enough of fighting and dying in the streets. For Christmas I just want a little